வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எஸ் சித்தாந்தவாதி குருமூர்த்தி மற்றும் முன்னாள் சென்னை மேயர் சைதை துரைசாமி ஆகியோரின் தலையீடு பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் நடந்து வரும் தலைமை மோதலை தீர்க்கக்கூடும் என்று கட்சிக்குள் இருந்தவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வியாழக்கிழமை தனது தலைமையை நிறுவன தலைவராக ஏற்றுக்கொள்வதில் மட்டுமே உள்ளது என்பதை தெளிவுபடுத்தினார். குறைந்தபட்சம் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்கள் முடியும் வரை வரவிருக்கும் தேர்தல்களுக்கான கட்சியின் கூட்டணி உத்திகளைதான் மட்டுமே முடிவு செய்வேன் என்று ராமதாஸ் வலியுறுத்தினார். கடோட்வுடன் கூட்டணி வைக்க விரும்பும் கட்சிகள் தங்கள் நலனுக்கு எது சிறந்தது என்பதை உணர்ந்து கொள்ளும் திறங்கொண்டவை என்றும் பொதுக்குழுவை கூட்டணிகள் உட்பட முக்கிய முடிவுகளை எடுக்கும் நிறுவனர் என்ற முறையில் தனக்கு அதிகாரம் இருப்பதாகவும் அவர் கூறினார். பாஜக அல்லது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் உடன் இதுவரை எந்த விவாதமும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அன்புமணி ராமதாஸை கட்சியிலிருந்து நீக்கும் எண்ணம் தனக்கு இல்லை என்பதை வலியுறுத்திய ராமதாஸ் 2026 தேர்தலுக்கு பிறகு தனது மகன் தலைவராக பொறுப்பேற்க முடியும் என்றார். மேலும் தலைமைத்துவத்தில் எந்த மாற்றமும் குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்திடம் இன்னும் தெரிவிக்கவில்லை என்றும் உள் சர்ச்சைக்கு இன்னும் தீர்வு கிடைக்கும் என்று நம்புவதாகவும் அவர் கூறினார். மத்தியஸ்த முயற்சிகள் குறித்து குருமூர்த்தியும் துரைசாமியும் தங்கள் சொந்த திறமைகளில் செயல்பட்டதாகவும் அன்புமணி சமரசம் செய்ய மறுத்ததால் அவர்களின் முயற்சிகள் இறுதியில் தோல்வியடைந்ததாகவும் ராமதாஸ் விளக்கினார். மோதல் அதிகரித்த பிறகு ராமதாஸ் தன்னை கட்சித் தலைவராக அறிவித்து அன்புமணியை செயல் தலைவராக நியமித்தார். அன்புமணி இந்த நடவடிக்கையை எதிர்த்து போராடினார். அத்தகைய மாற்றத்தை செய்ய நிறுவனருக்கு அதிகாரம் இல்லை என்று கூறினார். உணர்ச்சிவசப்பட்ட ராமதாஸ் 46 ஆண்டுகளாக கட்சியை வளர்த்து வந்த கட்சியின் நிறுவனர் என்ற முறையில் இன்னும் ஒரு வருடம் அல்லது 2 ஆண்டுகள் தலைவராக பணியாற்ற தகுதியற்றவரா என்று கேள்வி எழுப்பினார். ராமாயணத்திற்கு இணையாக ராமர் தனது தந்தை மன்னர் தசரதருக்கு கீழ்ப்படிந்து நாடு கடத்தப்பட்டது போல அன்புமணியும் தனது தந்தையின் பேச்சை கேட்டு அதே மரியாதை காட்ட வேண்டும் என்று கூறினார். தனது ஏமாற்றத்தை மீண்டும் வலியுறுத்தி அன்புமணி தன்னை ஓரங்கட்டி கட்சியின் கட்டுப்பாட்டை கைப்பற்ற முயற்சிப்பதாக ராமதாஸ் குற்றம் சாட்டினார். தனது மகனும் ஆதரவாளர்களும் தன்னை ஐயா என்று மரியாதையுடன் அழைக்கும் அதே வேளையில் அவர்கள் உருவகமாக அவரை இதயத்தில் குத்துகிறார்கள் என்று அவர் புலம்பினார். கட்சி ஊழியர்களும் அடிமட்ட ஆதரவாளர்களும் தனக்கு உறுதியான விசுவாசமாக இருந்தனர் என்றும் அவர்கள்தான் தன்னை முன்னோக்கி வழிநடத்தும் உண்மையான சக்தி என்றும் உறுதிப்படுத்தி முடித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.